ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் இனியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே 11th பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட Day 1 அப்டேட்டும் அண்ட் 10th கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 3 டேஸோட அப்டேட்டும் நம்ம டீட்டெயிலாக A to Z நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக 10th 11th 12th பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட்டும் முக்கியமாக நம்ம ரிசல்ட் அன்னைக்கும் அப்புறம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் லைவ் வர போகிறோம். உங்களுக்கு டவுட் எல்லாமே நம்மளோட லைவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம எஜுகேஷன்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நாம் மெயின் டாபிக் வரலாம். ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். அதாவது தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி எலெக்ஷன் வர்றனால நம்மளுக்கு 5 டேஸ் கேம்ப் நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட்லி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஸ்டாஃபுக்கு அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். கேம்பில் ஃபுல்லாகவே ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணணுக்காண்டி அட்வான்ஸாகவே இனியிலேருந்து ஒரு 5 டேஸ் லீவ் கொடுத்துட்டாங்க. அதனால 5 டேஸ் பேப்பருக்கு கரெக்ஷன் நடைபெறாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி இன்னைக்கு சம் டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து மாறும். அதனால் பேசிக்காக ஒரு 5 நாளைக்கு பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10th சரி 11th சரி 2 செக்ஷனுக்கும் பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 11th எஸ்டர்டே பேப்பர் கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. Day 1 வேல்யூவேஷன் எப்படி இருந்துச்சு ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எப்பயுமே 10th 11th 12th Day 1 பேப்பர் கரெக்ஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் திருத்துவாங்க. ஏன்னா பேப்பர் திருத்துறவங்க ஃபஸ்ட் டே யார் திருத்துவாங்க அப்படின்னா சிஇஓஸ் தான் திருத்துவாங்க. அவங்க பேப்பர் திருத்தும் போது கன்ஃபார்மாக இப்போ சென்டம் ஒருத்தவங்க நான் சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பேப்பர் அந்த ஸ்டாஃப் கிட்ட போச்சு அப்படின்னா சென்டம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாகவே திருத்துவாங்க. அட்வான்ஸ் லெவலாக கொஞ்சம் நல்ல ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்கக்கிட்ட பேப்பர் போயிருந்துச்சு அப்படின்னா மார்க் வர்றது ரொம்பவே கஷ்டம் தான். அதனால எஸ்டர்டே அவங்க தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பண்ண முடியாது. பேசிக்காக Day 1 அவங்க தான் திருத்துவாங்க. அதனால அவங்களோட பேப்பர் மேபி அவங்க திருத்தி இருக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் கூடியும் அவங்களோட பேப்பர் திருத்தாமல் கூடியும் இருக்கலாம். அது யாருமே தெரியாது. அதனால Day 1 பேப்பர் கரெக்ஷன் கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம ப்ராப்பராக எதுவுமே சொல்ல முடியாது. கன்ஃபார்மாக அப்கமிங் டேஸில் நம்மளோட நார்மல் ஸ்டாஃப் தான் திருத்துவாங்க. அவங்க எந்த மாதிரி அப்டேட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி எஸ்டர்டே Day 1 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு எலெக்ஷன் வர்றனால கன்ஃபார்மாக பேப்பர் கரெக்ஷன் நடைபெறாது. நெக்ஸ்ட்டு 22ஆம் தேதி தான் 11th பேப்பர் கரெக்ஷன் நடைபெற போகுது. அதனால் நான் கூடிய சீக்கிரம் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா கூடியும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவதாக 10th இனியோட ஒரு 3 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த நினைவில் நிறைய பேர் ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்குறீங்க. முக்கியமாக ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் கேட்குறீங்க. 10th தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும் அண்ட் சோசியல் சயின்ஸ் ஆகட்டும் நம்ம 100 மார்க் நம்ம எழுதுவோம். 100 மார்க்கில் நம்ம 35 எடுத்தால் தான் பாஸு. நீங்கள் மேபி எழுதலை, அதாவது 100 மார்க் இருக்கிற இடத்துல நீங்கள் 35 மார்க் எடுக்காமல் 30 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. அவங்களுக்கு பாஸ் போடுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக போடுவாங்க. அதாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் தான் ஆகுவீங்க. ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் 100க்கு 30 எடுத்தால் கூடியும் எப்படியாவது பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஜஸ்ட் ஒரு மார்க் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ப்ராக்டிக்கல் இருக்கிறனால ஈஸியாகவே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அதனால் 10th போன வருஷத்தோட இந்த வாட்டி கன்ஃபார்மாக நல்ல மார்க் தான் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்டட் மார்க்கோட அதிகபட்சமாக நல்லா தான் வரும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 10th 12th இனியோட பேப்பர் கரெக்ஷன் முடிய போகுது. நெக்ஸ்ட் 22ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மார்க்காக லீக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நியூஸ் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.